நீங்கள் இறந்ததுக்கு பின்னாலேயும் இந்த உலகம் உங்களை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும்? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸ் நினைவுக்கு வருது. ஒரு மனுஷன் இறந்துட்டான் அப்படின்னா எல்லாமே ஸ்டாப் ஆயிரும். 3 விஷயம் அவனை ஃபாலோ பண்ணும். 1 சதக்கா ஜாரியா, நிலையான தர்மம். ஒருத்தர் மசூதி கட்டித்தராரு, ரோட்டில் ஒரு மரத்தை நட்டு வச்சிட்டாரு அப்படின்னா இதை எந்த மக்கள் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கான நன்மை இவர் மண்ணுக்கடியில் இவருக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கும். 2வது பயனுள்ள கல்வி. இவர் நூலகம் அமைச்சு தராரு அல்லது யாருக்காவது கல்வி சொல்லி தராருன்னா எவ்வளவு இந்த கல்வி ஷேர் செய்யப்படுதோ அதுக்கான நன்மை இவருடைய ஏட்டில் எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். 3வது துஆ செய்யக்கூடிய குழந்தை. யா அல்லாஹ், என் தந்தையின் பாவத்தை மன்னித்து விடு என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தையை நீங்கள் உருவாக்கி வச்சுட்டு போயிட்டீங்கன்னா இதை விட பெஸ்ட் எதுவுமே இல்லை. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த 3ல் நான் உலகத்தை விட்டு மறைகிறதுக்குள்ள உன்னையாவது ரெடி பண்ணிட்டு போவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தான் உண்மையான ஈமான் உள்ள நபர். வெறுமனே வீடியோவுக்கு லைக் கமெண்ட் மட்டும் போட்டு போகாமல் இன்னையிலிருந்து நாம் சொன்ன இந்த 3 அமல்களுக்கான அடித்தளத்தை உருவாக்க ஆரம்பிங்க.